ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் LSMW. ஸோ LSMW அப்படின்னா என்ன? ஸோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இதை நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. LSMW பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் ஆர் மாஸ்டர் டேட்டாவாக இருக்கட்டும், கலெக்டிவாக மாஸாக கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அஸ் அ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் தான் LSMW. ஸோ மாஸாக கலெக்டிவான எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 10 மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும், ஆர் 10 வெண்டார் கிரியேட் பண்ணணும், ஆர் 10 கஸ்டமர் கிரியேட் பண்ணணும், டேரெக்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் டிரான்சாக்ஷன் கோட்ஸில் போயிட்டு நான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா MM01 போயிட்டு நான் கிரியேட் பண்ண முடியும். இதுவே வந்து எனக்கு 10,000 மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணணும் ஆர் 1 lakh மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 1 by 1 கிரியேட்டிங் த மெட்டீரியல் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி சொல்யூஷன். நம்ம கலெக்டிவாக பண்ண முடியும், மாஸாக பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அபாப்பர்ட்ட நம்ம போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க they can create through BDC or BAPI, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அஸ் அ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் LSMW நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து மாஸ்டர் டேட்டாவுக்கும் யூஸ் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் டேட்டாஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ LSMW கிரியேட் பண்றதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் என்ன அப்படின்னா LSMW அப்ரிவேஷன் லெகசி சிஸ்டம் மைக்ரேஷன் ஒர்க் பெஞ்ச். ஸோ LSMW கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இதுக்கான நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதே மாதிரி சப் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான நேம்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், YRZ எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு YAMM01 கொடுக்குறேன், இது என்னுடைய ப்ராஜெக்ட் நேம். ஸோ இதே மாதிரி சப் ப்ராஜெக்ட் நேம் வந்து YMM02 கொடுத்துட்றேன், அதே மாதிரி YMM03 கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரர் த்ரோ பண்ணும், ஏன்னா நோ ப்ராஜெக்ட் எக்ஸிஸ்ட் வித் நேம் YAMM01. ஸோ இப்போ நம்ம கிரியேட் கிளிக் பண்ணிக்கிறோம். கிரியேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன நேம்க்கு இப்போ எதுக்கு என்ன பர்பஸ்க்கு நம்ம அந்த LSMW கிரியேட் பண்ணுறோமோ அந்த பர்பஸை இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேஷன் கொடுத்துறேன். ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்த மாதிரி அதே மாதிரி சப் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் மூணுக்குமே நம்ம நேம் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணக்கூடியது மெயின்டைன் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ். இதில் போயிட்டு ஸோ இது வந்து சேஞ்ச் மோட்ல இருக்கணும் எப்போதுமே. சம்டைம்ஸ் டிஸ்பிளே மோட்ல இருக்கும். ஸோ டிஸ்பிளே மோட்ல இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளே டு சேஞ்ச் மாற்றிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் பீப்புளும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் பேட்ச் டைரக்ட் இன்புட் ஆர் BAPI, IDOC இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம ஃபங்க்ஷனல் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடியது பேட்ச் இன்புட் ரெக்கார்டிங். ஸோ பேட்ச் இன்புட் ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கிரியேட்டுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு YAREC அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துறேன், மெட்டீரியல் கிரியேஷன் கொடுத்துட்டு என்டர். இப்போ என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்த டிரான்சாக்ஷன் கோட இங்கே கொடுத்துருங்க. நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ண போறதுனால MM01 அப்படின்னு டிரான்சாக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நம்பராக இருந்ததுன்னா நம்ம அந்த மெட்டீரியல் ஃபீல்டு பிளாங்காக கொடுத்துருவோம். இது எக்ஸ்டர்னல் நம்பராக இருந்ததுன்னா நம்ம மெட்டீரியல் நம்பர் இங்கே பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் வந்து என்னுடைய சிஸ்டமில் இது இன்டர்னல் நம்பராக வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் மெட்டீரியல் நம்பர் பாஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் இங்கே கொடுக்க போகிறது இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ இண்டஸ்ட்ரி செக்டாரை பொறுத்தவரை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறது மெட்டீரியல். ஸோ ROH மெட்டீரியல் டைப் ROH எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம பேரலாக நம்முடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் MM01 போனதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டார் நான் கொடுக்குறேன். இந்த இண்டஸ்ட்ரி செக்டார் M, அதே மாதிரி UD மெட்டீரியல் டைப் ROH. ஸோ இண்டஸ்ட்ரி செக்டார் மெட்டீரியல் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் வியூஸ் போனேன். ஸோ எனக்கு என்னென்ன வியூஸ் தேவையோ அந்த வியூஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் டெமோ பர்பஸ்க்காக நான் பேசிக் டேட்டா ப்ளஸ் பர்ச்சேசிங் ரெண்டு வியூ எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக் பர்ச்சேசிங் வியூ ரைட். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்க் லெவல் போயிட்டு எந்த பிளான்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த பிளான்ட்டுக்கு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு HELL அப்படின்னு ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ட் டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் 2 வியூ சூஸ் பண்ணியிருந்தோம், பேசிக் டேட்டா பிளஸ் பர்ச்சேசிங். ஸோ பேசிக் டேட்டால மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், நம்ம இன்டர்னல் நம்பராக கொடுத்தனால இன்டர்னல் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இடத்துல LSMW 500 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் LSM 500. அதே மாதிரி பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர், நம்ம என்ன யூனிட்ல இந்த மெட்டீரியல் வந்து மெஷர் பண்ண போறோமோ அந்த யூனிட் ஆஃப் மெஷர் கொடுத்துருங்க. நான் இங்கே பிசின்னு கொடுத்துறேன். ஸோ பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர் பிசி. மெட்டீரியல் குரூப் யூஸ் பண்ண போறோமோ அந்த மெட்டீரியல் குரூப்பை இங்கே கொடுத்துருங்க. ஸோ பேசிக் டேட்டா பொறுத்தவரையிலும் நான் இங்கே 3 மேண்டேட்டரி ஃபீல்டு இருந்தாலும் 3 மேண்டேட்டரி ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சூஸ் பண்ண வியூஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வியூ. ஸோ இந்த பர்ச்சேசிங் வியூவில் நமக்கு தேவையான வேல்யூஸை கொடுத்துக்கலாம். நான் இடத்துல பர்ச்சேசிங் குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பர்ச்சேசிங் குரூப் V01 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த V01 கொடுத்துருங்க. பர்ச்சேசிங் குரூப் ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுமான்னு கேட்கும் சிஸ்டம். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் டிஃபால்ட் ஆல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா வேல்யூஸ், அந்த வேல்யூஸ்க்கான ஃபீல்ட் நேம்ஸ் எல்லாமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஃபீல்ட் நேம்ஸை நம்ம ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது MM01 போனதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டார் கொடுத்தோம் ப்ளஸ் மெட்டல் டைப் கொடுத்தோம். அந்த இண்டஸ்ட்ரி செக்டார் ப்ளஸ் மெட்டல் டைப்க்கான ஃபீல்ட் நேம் MBRSH அண்ட் MTAT. ஸோ அது ரெண்டும் எடுத்து இந்த எக்ஸல் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணது. ஸோ அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி செக்டார் மெட்டல் டைப் கொடுத்ததுக்கப்புறம் 2 வியூஸ் சூஸ் பண்ணோம், பேசிக் டேட்டா ப்ளஸ் பர்ச்சேசிங். ஸோ இந்த பேசிக் டேட்டா ப்ளஸ் பர்ச்சேசிங்கான வியூஸ் வந்து அதுக்கான ஃபீல்ட் நேம் இதுதான். ஸோ இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி பிளான்ட்டுக்கான ஃபீல்ட் நேம் ஒர்க்ஸ் இதை கொடுத்துட்றேன். அதே மாதிரி மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுக்கான ஃபீல்ட் நேம் MAKTX இதை எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கொடுத்தது வந்து பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர் ப்ளஸ் மெட்டீரியல் குரூப். ஸோ இதுக்கான ஃபீல்ட் நேம்ஸ் MANS அண்ட் MATKL எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தது பர்ச்சேசிங் குரூப். ஸோ நம்ம பேசிக் டேட்டாலே நம்ம கொடுத்துருந்தோம் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர், மெட்டீரியல் குரூப் எல்லாமே. ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியூஸ்லையுமே ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால இங்கே மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எது லெஃப்ட் அவுட்டோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இதை பொறுத்தவரையும் நம்ம பர்ச்சேசிங் குரூப் வந்து லெஃப்ட் அவுட். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். பர்ச்சேசிங் குரூப்புக்கான ஃபீல்ட் நேம் EKGRP. ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ஃபீல்ட் நேம்ஸ்லாம் நம்ம இங்கே எடுத்துக்காச்சு. எடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. எகெயின் பேக். ஸோ இப்போ ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெக்கார்டிங்கிற ஃபீல்டில் கசரை வச்சுட்டு ஜஸ்ட் F4 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நேமில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ரெக்கார்டிங் அப்பியர் ஆகிடும். ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு மெயின்டைன் சோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் போயிட்டு ஸோ ஸ்ட்ரக்சர் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் கிரியேட் போயிடுங்க. கிரியேட் போயிட்டு ஒரு நேமில் YASTR கொடுத்துறேன். மெட்டீரியல் கிரியேஷன் ஸ்ட்ரக்சர் சம்திங் கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு பேக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெயின்டைன் சோர்ஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ மெயின்டைன் சோர்ஸ் ஃபீல்ட்ஸ் போயிட்டு ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸலில் இந்த ஃபீல்ட் நேம்ஸ்லாம் நம்ம காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ இருக்கிற எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபீல்ட் நேம்ங்கிற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரையும் இங்கே டைப் கொடுக்கணும், ஃபீல்டு டைப் என்னங்கிறது. ஸோ நார்மலாக வந்து கரன்சி ஃபார்மேட்டில் இருக்கும், கேரக்டர் ஃபார்மேட், நியூமெரிக் ஃபார்மேட், டேட் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை மெட்டல் மாஸ்டரை பொறுத்தவரை நம்ம எல்லாமே ஆல்ஃபா நியூமெரிக், சீன் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ நான் எல்லாமே C கொடுத்துட்றேன். ஸோ லென்த்தை பொறுத்தவரையிலும் ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கான மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம மாறா டேபிளில் போயிட்டு
நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாறா மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுனால மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கான டி கோட் மாறா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்பிஆர்எஸ் ஸ்கெட்சுடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து எம்பிஆர்எஸ் ஸ்கெட்ச். எம்பிஆர்எஸ்னா இண்டஸ்ட்ரி செக்டார். இண்டஸ்ட்ரி செக்டாருக்கான டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா கேரக்டரில் இருக்கும். அதே மாதிரி அதுக்கான லென்த் வந்து 1. ஸோ அது மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எம்பிஆர்எஸ் ஸ்கெட்ச்க்கான ஃபீல்ட் நேம் 1. ஸோ நான் 1 கொடுத்துட்றேன். அது மாதிரி மெட்டீரியல் டைப்க்கான ஃபீல்ட் நேம், ஃபீல்ட் லென்த் வந்து 4. ஸோ 4 கொடுத்துட்றேன். அதே மாதிரி 2 வியூஸ் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஃபீல்ட் லென்த் 1. அதே மாதிரி ஒர்க்ஸ் பிளான்ட்டுக்கான லென்த் 4. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுக்கான லென்த் 40. MEINS பேஸ் யூனிட் ஆஃப் மெஷருக்கான மேக்ஸிமம் லென்த் 3. MATKL உடைய லென்த் 9. EKGRP உடைய மேக்ஸிமம் லென்த் 3. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இங்கே அப்பியர் ஆகிடும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பேக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மெயின்டைன் ஸ்ட்ரக்சர் ரிலேஷன்ஸ். ஸோ இதில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டிங்கும் ஸ்ட்ரக்சரும் ப்ராப்பராக மேப் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ஷூர் தான் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பேக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மெயின்டைன் ஃபீல்ட் மேப்பிங் அண்ட் கன்வர்ஷன் ரூல்ஸ். இதில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸோ இதில் எக்ஸ்ட்ராஸ் மெனுவில் எக்ஸ்ட்ராஸ் போயிட்டு இதில் ஆட்டோ ஃபீல்ட் மேப்பிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம இது எதுக்கு யூஸ் பண்ணோம், இன்கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம எக்ஸல்லே கொடுக்குறதுனால நம்ம அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண ஒவ்வொரு வேல்யூஸ் இங்கே வரும். ஸோ அதை நம்ம என்டர் கொடுத்தே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த இண்டஸ்ட்ரி செக்டார், அதுக்கு ஒரு மெட்டீரியல் டைப் கொடுத்தோம், அதுக்கு ஒரு 2 வியூஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கொடுத்தோம், தென் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர், மெட்டீரியல் குரூப், பர்ச்சேசிங் குரூப். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக ஆட்டோ ஃபீல்ட் மேப்பிங் ஆயிடுச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பேக். ஸோ இந்த ஸ்டெப்பை பொறுத்தவரை இது நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது வந்து ஸ்பெசிஃபை ஃபைல்ஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபை ஃபைல்ஸில் தான் வந்து நம்ம என்ன ஃபைல் அட்டாச் பண்ண போகிறோமோ அதை அட்டாச் பண்ண போகிறோம். அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைலை ரெடி பண்ணணும். ஸோ என்னுடைய ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணி அந்த நோட் பேடில் இதை பேஸ்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸல் இந்த வேல்யூஸை நான் காப்பி பண்ணி நோட் பேடில் கொடுத்துட்டேன். ஸோ நோட் பேடில் நம்ம காப்பி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கர்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ எம்டி லைனில் இருக்குது. இப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா எங்கே வேல்யூ முடியுதோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் delete ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த எம்டி லைன் ஐட்டமும் ஒரு ரெக்கார்டாக வந்து சிஸ்டம் கன்சிடர் பண்ணிட்டு 6 லைன் ஐட்டம்ஸாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் எக்ஸல்லேருந்து நீங்கள் இங்கே காப்பி பண்ணால இங்கே அலைன்மெண்ட் இருக்கும். பட் அதை நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் LSMWங்கிற நேமில் நான் ஒரு நோட் பேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்முடைய சிஸ்டமில் இருக்க டேட்டாவை அப்லோட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிசி ஃப்ரண்ட் எண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஒரு சர்வர் சிஸ்டம்லேருந்து நம்ம இதை டேட்டா வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த R3 சர்வர் அப்ளிகேஷன் சர்வர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனல் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரண்ட் எண்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருங்க. ஸோ எந்த ஃபைலும் இந்த ஃபைலை அட்டாச் பண்ணுங்க. நம்ம டெஸ்க்டாப்பில் LSMWன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் கொடுத்துறேன். அதுக்கான நேம் கொடுத்துருங்க. LSMWன்னு கொடுத்துறேன். ஸோ இங்கே டெலிமிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணனால எக்ஸலில் ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கான டிஃபரன்ஷியேஷன் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூக்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம், நோ டேப் கொடுக்கலாம், கமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கொடுக்கலாம். எக்ஸல்லேருந்து நம்ம காப்பி பண்ணல டேப் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்மளுடைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நாங்கள் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஃபீல்ட் நேம் அட் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஸோ ஃபைல் இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. பேக் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அசைன் ஃபைல்ஸ். ஸோ அசைன் ஃபைல்ஸ் போயிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கூட நம்ம அசைன் பண்ண அப்லோட் பண்ண இந்த ஃபைல் அட்டாச் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பேக். ஸோ நெக்ஸ்ட் ரீட் டேட்டா போயிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் ரீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம கொடுத்தது 5 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருந்தோம்.
ஸோ நம்ம அப்லோட் பண்ண ரெக்கார்டும் இந்த ரீட் டேட்டாவும் கவுண்ட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே ரீட் டேட்டா, ஸோ என்ன ரெக்கார்ட் டிஸ்பிளே ரீட் ஆயிருக்கோ அதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஜஸ்ட் ரேண்டம் ஏதாவது லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டைப்பு, பிளான் கோட் எல்லாமே கரெக்டாக மேப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்வெர்ட் டேட்டா. ஸோ ரீட் என்ன ரீட் ஆனிச்சோ அதே டேட்டா இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் கவுண்ட் 5. ஸோ அப்லோட் கவுண்ட்டு ப்ளஸ் ரீட் கவுண்ட் ப்ளஸ் கன்வெர்ட் கவுண்ட் எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே கன்வெர்டட் டேட்டா போயிடுங்க. எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஸோ எவ்வளோ வேல்யூஸ் கன்வெர்ட் ஆக போதோ அந்த டேட்டா இங்கே இருக்கும். நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக கிரியேட் பேட்ச் இன்புட் செஷன் போயிடுங்க. போயிட்டு நம்ம அந்த 5 ரெக்கார்ட்ஸையும் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கீப் பேட்ச் இன்புட் ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ வில் பி கெட்டிங் திஸ் மெசேஜ் 1 பேட்ச் இன்புட் ஃபோல்டர் வித் 5 டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட்டட். கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பு ரன் பேட்ச் இன்புட் செஷன். ஸோ இதை 2 விதமாக பண்ண முடியும். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ண இந்த செஷன் நேம். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் போயிடுங்க. ப்ராசஸ் போயிட்டு இது ஃபோர்க்ரவுண்ட்லேயும் பண்ணலாம், பேக்ரவுண்ட்லேயும் பண்ணலாம், டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லேயும் பண்ணலாம். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம டிரான்சாக்ஷன்ஸை வியூ பண்ண முடியும். நம்ம என்ட்ரு கொடுத்துட்டே வரும்போது வியூ பண்ண முடியும். பேக்ரவுண்ட்ங்கிறது சிஸ்டம் வந்து பேக்எண்டில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வியூ பண்ண முடியாது. டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லி அப்படிங்கும்போது இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் போட்ட இடத்துல ஒரு 3rd ரெக்கார்டோ ஒரு 4th ரெக்கார்டோ எரர் இருந்ததுன்னா அது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். பேலன்ஸ் இருக்க சக்ஸஸ்ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்க்ரவுண்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபோர்க்ரவுண்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் வியூ பண்ண முடியும். ஸோ நம்ம கொடுத்த இண்டஸ்ட்ரி செக்டார், மெட்டீரியல் டைப்பு, நம்ம 2 வியூஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். டிஸ்கிரிப்ஷன், பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர், மெட்டீரியல் குரூப், நம்ம கொடுத்த பர்ச்சேசிங் குரூப். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆகிடும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3rd மெட்டீரியல், இப்போ 4th மெட்டீரியல், இப்போ 5th மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம என்ட்ரு கொடுத்து கிரியேட் பண்ண முடியும். இதே நம்ம பேக்ரவுண்டில் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிஸ்டம் பேக்எண்ட்லேயே போஸ்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ டோட்டல் கவுண்ட்டு, ஸோ அதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியும். லாஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் MM60 டிரான்சாக்ஷன் போயிட்டு நம்மளுடைய பிளான் கோட் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் ரேண்டமாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வியூ பார்க்கணும் அப்படிங்கும்போது MM03ங்கிற டிரான்சாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 வியூ சூஸ் பண்ணியிருந்தோம், 2 இங்கே இருக்குது. HL1 கொடுத்ததுக்கப்புறம் சீக்கிரம் நம்மளால் வியூ பண்ண முடியும்.